ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து விவோ Y31 5G இதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். அப்படியே ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்த்துடலாம். இந்த ஃபோனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.68 வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8.4 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்த்தீங்கன்னா 209 கிராம் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வெயிட்டாக தான் இருக்கும். 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் IP68 69 கொடுத்துருக்காங்க. இந்த 15,000 பட்ஜெட்லேயே உங்களுக்கு விவோல வந்து IP69 வந்து இந்த Y31 வந்து கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். இந்த போன்ல வந்து IPS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கு. 1000 nits வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 720 x 1608 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 264 ppi டென்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இல்ல கார்டியன் கிளாஸ் சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து Android 15 வந்து வருது. ஃபன்டேஜ் OS 15 தான் ரன் ஆகுது. இந்த போன்ல வந்து சிப்செட் பாத்தீங்கன்னா Snapdragon 4 Gen 2 4nm யூஸ் பண்ணிருக்காங்க. சிபின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டோகோர் கொடுத்துருக்காங்க. ஜிபின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரினோ 613 கொடுத்துருக்காங்க. வேரியன்ட் பாத்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியன்ட் தான். 4GB 128 6GB 128 ரெண்டு வேரியன்ட் தான். 2D6 வந்து இதுல வராது. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. 2D6 வேணும்னா உங்களுக்கு Y31 Pro தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸ்டோரேஜுக்காண்டி வந்து eMMC 5.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து சிலிக்கான் கேஸு, கேபிள், சிம் இஜெக்டரு, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. டிசைனும் ரொம்பவே சூப்பராகவே இருக்கு. கேமரான்னு பாத்தீங்கன்னா பேக் சைடு வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். பிரைமரி 50 கொடுத்துருக்காங்க. ஒயிட் லக்ஸரி லென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ரிங் LED ஃபிளாஷ் சப்போர்ட் உண்டு. 1080p 13fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் ஒயிட் கொடுத்துருக்காங்க. அதுலயும் 1080p 13fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். 16fps கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். 13fps தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வீடியோகிராஃபி ஓரளவுக்கு வந்து ரொம்ப நார்மலா தான் இருக்கும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லாவே லவுடா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 3.5 mm ஜாக் வந்து யூஸ் பண்ணல. இந்த போன்ல வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கு. டியூயல் பேண்ட். ப்ளூடூத் வந்து 4.2 தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஓல்டஸ்ட் மாடல் தான் கொடுத்துருக்காங்க. வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத். கண்டிப்பா செக் பண்ணிட்டே வாங்கிக்கோங்க. NFC இந்த போன்ல கிடையாது. ரேடியோவும் இந்த போன்ல கிடையாது. USB வந்து டைப் சி போர்ட் 2.0 கொடுத்துருக்காங்க. OTG சப்போர்ட் உண்டு. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு சைட்ல செட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இந்த போன்ல கிடையாது. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா தெரிஞ்சுட்டு வாங்கிக்கோங்க. இதுல வந்து சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கூகுள் சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷனும் இருக்கு. அது மூலியமா நீங்க வந்து கூகுள் சர்க்கிள் டு சர்ச் பண்ணி ஏதாவது நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேவையான திங்ஸ் வாங்கிக்கலாம். ட்ரெஸ் ஏதாவது பாக்குறீங்கன்னா அது சர்க்கிள் டு சர்ச் பண்ணி Amazon Flipkartல போய் அதே ட்ரெஸ் வந்து வாங்கிக்கலாம். அது உங்களுக்கு கூகுள் சர்க்கிள் டு சர்ச் வந்து இந்த போன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த போன்ல வேற என்ன ஹைலைட்னா IP ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க 68 69 இந்த 15,000 பட்ஜெட்டுக்கு. அது போக பேட்டரியில வந்து 6500 mAh வந்து கொடுத்துருக்காங்க. லியான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. எப்பவுமே வந்து இந்த பட்ஜெட்டுக்கு அவங்க லியான் பேட்டரி தான் யூஸ் பண்ணுவாங்க விவோல. அந்த லியான் பேட்டரி வந்து 6500 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் 44 வாட்ஸ் வந்து வயர்டு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க OS வந்து பாத்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே நல்லாவே இருக்கு. ஓரளவுக்கு வந்து 15,000 பட்ஜெட்டுக்கு நீட்டாவே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 50% சார்ஜ் ஆகுறதுக்கு 38 நிமிஷத்துலேயே சார்ஜ் ஆயிரும் சொல்லி கிளைம் பண்றாங்க. 38 மினிட்ஸ்லயே வந்து உங்களுக்கு வந்து 50% சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரிவர்ஸ் வயர்டு சார்ஜ் சப்போர்ட் இதுல இருக்கு. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 2 கலர். இந்த கலரை பொறுத்த வரைக்கும் ரோஸ் ரெட், டைமண்ட் கிரீன். அந்த பாக்ஸ்லயே பாக்குறீங்க 2 கலர் வந்து மேல போட்டிருக்காங்க. நம்ம பார்த்துருக்க கலர் வந்து ரோஸ் ரெட். சரிங்களா? கண்டிப்பா இந்த போனை வாங்கி ட்ரை பண்ணுங்க. நம்ம தளபதி மொபைல்ஸ்ல அந்த போன் வந்து அவைலபிள் தான். உங்களுக்கு வந்து கார்டு ஆஃபர் வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்கும். 15,000 போனை நீங்க 14,000 கொடுத்து வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. இந்த போனுக்கு EMI அவைலபிளும் இருக்கு. சரிங்களா? எல்லா ஃபைனான்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் தான் இருக்கு. இப்போ இந்த போன்ல வந்து ஒரு போட்டோ எடுத்து காட்டுறேன் பாருங்க. நம்ம விஜயே ஒரு போட்டோ எடுத்து காட்டுறேன் பாருங்க. விஜய் போட்டோ, விஜயோட ஸ்டாச்சு. இது வந்து மாஸ்டர் ஸ்டாச்சு. அதான் இங்க பாத்துட்டு இருக்கீங்க. கிளாரிட்டி பாருங்க, சூப்பராகவே இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே தான். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.